Hi friends, welcome to our channel. நாம இன்னைக்கு வந்து silk threadல எப்படி bangles வந்து பண்ணனும் அப்படினு தான் பார்க்க போறோம். சோ வாங்க அதுக்கு இன்னைக்கு வந்து என்னென்ன திங்ஸ்லாம் வந்து தேவைன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வளையல் பேसेस வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். இது வந்து நம்ம வேஸ்ட் வளையல் இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ண பிளாஸ்டிக் வளையல்ஸ் ஏதாவது இந்த மாதிரி ஸ்மூத்தா இருக்க வளையல்ஸ் ஏதாவது இருந்துச்சுனா அதையும் எடுத்துக்கலாம். இல்ல நியூ பேங்கிளும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேसेस எடுத்துக்கணும். அதுக்கு அப்புறம் silk thread நமக்கு வந்து வேணும். silk thread வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். நம்ம எந்த Dressக்கு மேட்சா செய்றோமோ அந்த Dressக்கு மேட்சா வந்து நம்ம அந்த கலர்லயே எடுத்துக்கலாம். இல்ல நமக்கு விருப்பமான கலர்ல நம்ம வந்து இதுவும் எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் டெக்கரேட் பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஸ்டோன் செயினும் கொஞ்சம் பீட்ஸ் எடுத்துர்க்கேன். அப்புறம் அது வந்து ஸ்டிக் பண்றதுக்கு க்ளூ ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கணும். சோ இந்த திங்ஸ் வச்சு தான் நாம வந்து இன்னைக்கு பேங்கிள்ஸ் வந்து மேக் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த silk thread வந்து நமக்கு எவ்வளவு லாங் வேணுமோ அந்த லெந்த்துக்கு ஒரு 6 ஸ்டாண்ட்ஸ் மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ காமிக்கிற பாருங்க நான் எப்படி எடுத்துர்க்கேன்னு. இப்போ இந்த மாதிரி நான் வந்து 6x6 வந்து 12 ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் வந்து எடுத்துர்க்கேன். இப்போ என்ன பண்ணனும்னா ஒரு எட்ஜ்ல வந்து நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். நீங்க வந்து இத வந்து ஏதாவது ஒரு நோட் புக்லயோ இல்ல எதுல வேணாலும் கூட வச்சு இல்ல ஏதாவது வந்து ஒரு வுடன் ப்ளைவுட் மாதிரி ஏதாவது கிடைச்சா கூட அதுல கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சு கூட நீங்க வந்து இந்த லெந்த்க்கு ஏத்த மாதிரி நீங்க எவ்வளவு 6x6 இல்ல நீங்க உங்களோட இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாம். சோ இந்த இடத்துல வந்து ஒரு நாட் போட்டுட்டு இன்னொரு எட்ஜ் இருக்கும். அந்த எட்ஜ்ல வந்து இந்த செகண்ட் எட்ஜ் வந்து நம்ம லைட்டா வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு ஒரு ஃபெவிகால் போட்டுட்டோம்னா நமக்கு வந்து இந்த நூல் வந்து பிரிஞ்சு போகாம கரெக்ட்டா இருக்கும். பாருங்க நாம வந்து இத வந்து கட் பண்ணிரலாம். நான் ஆல்ரெடி வந்து பீட்ல வந்து எப்படி பேங்கிள்ஸ் பண்றது அப்படினு சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்கேன். அது வந்து கார்ட்ல வந்து நான் மேல வந்து போடுறேன். அதுல பாருங்க அந்த பீட்ல வந்து நம்ம எப்படி கிறிஸ்டல் யூஸ் பண்ணி எப்படி வந்து பேங்கிள்ஸ் மேக் பண்றது அப்படி சொல்லிட்டு போட்டுருக்கேன். அதுல பாருங்க फ्रेंड्स. இப்போ என்ன பண்ணனும்னா இந்த பேங்கிள் எடுத்துட்டு அதுல நம்ம வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்க போறோம். இப்போ பாருங்க फ्रेंड्स நம்ம ஒரு சைடு நாட் போட்டுருக்கோம் இல்லீங்களா? அதுல வந்து எக்ஸ்ட்ரா இருக்க threads எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா இத வந்து இதல வச்சு இந்த க்ளூ தடவிட்டு அந்த க்ளூ மேல அத வச்சிட்டு இப்போ இந்த thread வந்து நம்ம அப்படியே வந்து ஃபுல்லா வந்து சுத்திட்டே வரணும். அப்படியே சுத்திட்டே வந்துட்டோம்னா போதும். இந்த க்ளூ வந்து எக்ஸ்ட்ரா தெரியுதுன்னு நம்ம வந்து ஃபில் பண்ண வேணாம். அது வந்து நம்ம காஞ்சதுக்கு அப்புறமா வந்து அது வந்து ஃபுல்லா ட்ரை ஆயிருச்சுனா சரியாயிரும். இந்த நாட் மட்டும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா ஸ்டிக் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்புறம் வந்து சரியாயிரும். சோ இதே மாதிரி நம்ம வந்து திரும்ப க்ளூ வந்து தீந்துருச்சுனா திரும்ப நம்ம மீதி இருக்கிற இடத்துல வந்து க்ளூ போட்டுட்டு வந்து ஸ்டிக் பண்ணிட்டே வரணும். பாருங்க फ्रेंड्स நான் இது வந்து ஃபுல்லா சுத்திட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி பண்ணிருக்கேன் அப்படினு. இப்போ பாருங்க फ्रेंड्स நாம வந்து இது வந்து ஃபுல்லாவே வந்து இந்த silk thread வச்சு நம்ம வந்து ஃபுல்லா சுத்தி முடிச்சிட்டோம். உங்களுக்கு எங்கெங்கலாம் நூல் தீந்து போதோ திரும்பவும் நீங்க அதே மாதிரி அந்த 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து இது வந்து ஃபுல்லா சுத்திக்கிறோம். இந்த மாதிரி சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து எப்படி டெக்கரேஷன் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பீட்ஸ் வச்சும் ரன்னிங் ஸ்டோன் வச்சும் தான் டெக்கரேட் பண்ண போறேன். சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 பீட்ஸ் வந்து நான் 4 சைடும் வந்து சென்டர் பார்த்து இந்த பீட்ஸ் வந்து நான் வந்து வச்சுக்க போறேன்.
இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம அங்கங்கே ஒரு பீட்ஸ் வச்சுட்டு முதல்ல டெக்கரேட் பண்ணிக்க போகிறோம். இதுலேயே நம்ம பெரிய சைஸ் பீட்ஸ் வாங்கியும் வந்து நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் பீட்ஸ் வாங்கினா நம்ம வந்து நல்லா கிராண்ட் ஒர்க்காக வந்து நிறைய மாடல்ஸ் வந்து பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டோன்ஸ் சுற்றி வந்து நம்ம வந்து ரன்னிங் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டோன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரன்னிங் ஸ்டோன் வந்து நம்ம இதை சுற்றி வந்து இப்போ வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் இது நமக்கு வேணுன்ற ரன்னிங் ஸ்டோனு பீட்ஸு நம்மக்கிட்ட என்ன டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து மீதி இருக்கிற அந்த 4 பீட்ஸ்க்குமே நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இது வந்து 4 சைடுமே வந்து 4 ஸ்டோனுக்குமே வந்து சுற்றி ரன்னிங் ஸ்டோன் வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சென்டர்லேயும் நம்ம வந்து ரன்னிங் ஸ்டோன் ஓட்ட போகிறோம். ஸோ அதனால் இந்த 2 பீட்ஸுக்கும் இடையில இருக்க கேப்லேயும் நம்ம வந்து ரன்னிங் ஸ்டோன் வச்சுக்கலாம். இது வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பேஸ் பண்ணி தான். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அங்கங்கே ஒரு ஸ்டோனோடு போதும் அப்படின்னாலும் ஓகே. இல்லை எனக்கு நல்லா கிராண்டாக வேணும்னா இதில் வந்து நம்ம வந்து ஒரு ரன்னிங் ஸ்டோன் வந்து ஒட்டியும் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து சிம்பிளாக இருக்கணும் இல்லை ரொம்ப கிராண்டாக இருக்கணும், எல்லாமே வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பேஸ் பண்ணி தான். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ரன்னிங் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து பீடர் செயின் இருந்துச்சுன்னா கூட பீட் செயின் இருந்துச்சுன்னா கூட இது 2த்துக்கும் சைடில் வந்து நம்ம பீட் செயின் கொடுத்தோம்னா இன்னும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வெறும் ஸ்டோன் செயினோடையே வந்து ஃபினிஷ் பண்ணிட போகிறேன். ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக ஓட்டிட்டு உங்களோட இது ஃபினிஷிங் லுக் வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டோன் ஓட்டி நம்ம வந்து அழகாக வந்து டெக்கரேட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி பேசிஸ் தான். உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் போடுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.